வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கை வானிலை தகவலை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். தினசரி காலை 6 மணி அளவில் நமது சேனலில் வெளிவருகின்ற வானிலை தகவல்களை தொடர்ந்து பார்த்து பயன்பெறுங்க. தற்போதைய முக்கிய வானிலை நிலவரம்: வங்கக்கடல், அரபிக்கடலில் புதிய நிகழ்வுகள் தமிழகம் இலங்கைக்கு நல்ல மழையை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்று முதல் தமிழகம் இலங்கையில் ஏற்கனவே கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் அநேக இடங்களில் பரவலாக இடியுடன் கூடிய காற்றுடன் பலத்த மழை பதிவாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் மாலை நேரங்களில் குறிப்பாக வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் நேற்று மாலையில் நல்ல மழை பெய்திருக்கின்றது. இன்றைய தினம் காலை 10-11 மணி நண்பகல் வரைக்கும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பதிவாகும். தமிழகத்தை பொறுத்தவரையில் தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் மிதமான மழை வரைக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. இலங்கை பொறுத்தவரையில் இலங்கையின் தெற்கு, மேற்கு, வடமேற்கு மாகாணங்கள் மற்றும் சபரகமுவ மாகாணங்கள், மத்திய மாகாணத்தின் ஒரு சில பகுதிகளில் நண்பகல் வரைக்கும் மிதமான மழை இருக்கும். பிற்பகல் 1 மணிலிருந்து தமிழகம் இலங்கையில் மழை சற்று தீவிரமாகும். மாலை 4 மணி அளவில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள் என அநேக இடங்களில் மழை சற்று தீவிரமாகும். இலங்கையின் வடக்கு, வட மத்திய மாகாணம், மத்திய மாகாணம், ஊவா மாகாணம், கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு என அநேக இடங்களில் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்றோம். மீனவர்களுக்கான முக்கிய தகவல்: பெருமழை, புயல் காற்றின் வாய்ப்புகள் சற்று குறைவாக இருப்பதனால மீனவர்கள் பாதுகாப்பாக நீங்கள் உங்கள் பணிகளுக்கு செல்லலாம். கூடுதல் தகவல்களுக்கு உள்ளூர் வானிலை மையத்தின் செய்திகளை கேட்டு செல்வதும் கூடுதல் நலம். தொடர்ந்து இரவு, நள்ளிரவு வேளைகளில் மழையின் வாய்ப்புகள் சற்று குறைவாக இருக்கக்கூடும். தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை இந்த வீடியோவில் சுருக்கமாக கொடுக்கின்றேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பார்த்தாலே அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிகழ்வுகள் உங்களுக்கு தெளிவாக விளங்கும். நண்பர்களே, நாளை தினம் ஞாயிற்றுக்கிழமை நண்பகல் வரைக்கும் தமிழகம் இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். பிற்பகல் மற்றும் மாலை நேரங்களில் இந்த மழையின் வாய்ப்புகள் தமிழகத்தின் வட மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களிலும் இலங்கையின் கிழக்கு, தெற்கு, மேற்கு, வடமேற்கு என அநேக இடங்களிலும் மழையின் வாய்ப்பு இருக்கும். 27ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 1 மணிலிருந்து தமிழகம் இலங்கையின் அநேக இடங்களில் மழை எதிர்பார்க்கின்றோம். மாலையும் இந்த மழை தொடரும். குறிப்பாக தமிழகத்தின் வட மாவட்டங்கள், டெல்டா, தென் மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகளில் சற்று கனமழை இருக்கும். இலங்கையில் வட மாகாணம் தவிர்த்து மற்ற மாகாணங்களில் பரவலாக மிதமானது முதல் ஓரிரு இடங்களுக்கான மழை பதிவாகும். நிறைய நண்பர்கள் தமிழகம், இலங்கையிலிருந்து தொடர்ந்து நமது சேனலை பார்த்து வருகின்றீர்கள். கடந்த 3 ஆண்டுகளாக நீங்கள் தருகின்ற ஒவ்வொரு உங்களுடைய ஆதரவுக்கும் நன்றி. நோவா அகாடமி என்ற நம்முடைய சேனல் கடந்த 3 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றது. இதற்கு முன்பாக இதே பெயரில் நம்முடைய சேனல் 40,000க்கும் மேலான சப்ஸ்கிரைபர்களை பெற்று வலுவாக சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு சில தொழில்நுட்ப காரணங்களால நம்முடைய சேனல் ஒளிபரப்ப முடியாமல் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்தில் அடுத்த புதிய சேனலை நாம் அதே பெயரில் தொடங்கி இப்பொழுது 4 மாதங்களில் 2150 சப்ஸ்கிரைபர்கள் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெற்று வருகின்றீர்கள். கடந்த முறை 40,000 தொட்ட நம்முடைய சேனல் இந்த முறை 4 லட்சத்தை தொடும் என்ற நம்பிக்கையில் உங்களுக்காக தொடர்ந்து பயணித்து வருகின்றேன். இது எண்ணிக்கையை பொறுத்தல்ல, எத்தனை நண்பர்கள் பயன்பெறுகின்றாங்க, ஏதோ ஒரு விதத்தில் நம்முடைய சேனல் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் மிகவும் மகிழ்ச்சி. இதுவரைக்கும் நான் இலங்கைக்கு சென்று வந்ததில்லை. ஆனால் இலங்கை தகவலை நாம் தருகின்றோம் என்று கேட்டு இலங்கையிலிருந்து பல்வேறுபட்ட நண்பர்கள் இலங்கை மாகாணம் அனைத்து பகுதிகளிலிருந்தும், இலங்கை தேசம் அனைத்து பகுதிகளிலிருந்தும் நம்முடைய சேனலை பார்த்து நிறைய நண்பர்கள் வாட்ஸ்அப் மூலமாகவே தனிப்பட்ட முறையில் நன்றி செலுத்துவதும் தகவலை கேட்பதுமாக இருக்கின்றீங்க. தமிழகத்திலும் நம்முடைய தாய்மொழி தமிழ்னால இலங்கையிலும் நம்மோடு இணைந்து இத்தனை நண்பர்கள் நம்மோடு இணைந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியை தருகின்றது. இது நம்முடைய தமிழகம், இலங்கைக்கு மட்டுமல்ல, உலகளாவிய தமிழ் வானிலை ஊடகமாக மிக விரைவில் இது பரவி உலகளவில் இது சென்றடைய வேண்டும்.
இன்னும் பல்வேறுபட்ட மொழிகள், பல்வேறுபட்ட நாடுகளிலிருந்தும் நம்முடைய சேனலை பார்ப்பவர்கள் உருவாக வேண்டும் என்ற ஒரு ஆசை இருக்கின்றது. தொடர்ந்து உங்களுடைய ஆதரவும், உங்களுடைய உற்சாகம் தான் தொடர்ந்து என்னை இத்தனை தகவல்களை தர உதவுகின்றது, ஊக்குவிக்கின்றது. ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்கள் நிச்சயமாக வானிலை நிகழ்வுகள் இருக்கின்றது. தமிழகம் மற்றும் இலங்கையில நல்ல மழை தகவல் இருக்கின்றது. ஸோ உங்களுக்காக நேரம் தந்து எடுத்து இந்த தகவலை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றேன். முழுவதுமாக இந்த தகவலை பாருங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திட்டு தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதத்தின் கடைசி ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கம் நமக்கு மழை தீவிரம் இருக்கின்றது. இலங்கையில பார்க்க முடிகின்றது ஆகஸ்ட் 1ஆம் தேதி தேசத்தின் தலைநகரம், அதை ஒட்டியுள்ள பகுதிகள், கோட்டை, கொழும்பு, அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் தீவிரமாக மழையின் வாய்ப்புகள் இருப்பதை பார்க்கின்றோம். கனம் முதல் மிக கனமழை வாய்ப்புகள் கொட்டி தீர்க்கப் போகின்றது. கோட்டை, கொழும்பு, ரத்தினபுரி, நுவரெலியா, கண்டி வரைக்கும் ஸோ ஒரு தீவிரமான மழை செய்தி. அதே போல் அம்பாறை, மட்டக்களப்பு மாவட்டங்கள், இலங்கை தமிழகத்தை பொறுத்தவரையில் கேரளா ஒட்டிய பகுதிகளில் தீவிரமான மழை காத்து கொண்டிருப்பது நிச்சயம். ஸோ தொடர்ந்து பாருங்கள். இந்த தகவல்கள் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து கொண்டிருக்கின்றது நம்புகின்றேன். உங்கள் நல்ல கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க. சந்தேகங்களை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்கள். உங்களுக்காக பதில் தர நேரம் கிடைக்கும் போது உங்களோடு இணைந்து உங்களுக்காக பதிலை தர காத்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் இது போன்ற அடுத்த நாள் காலை 6 மணிக்கு உங்களோடு இணைகின்றேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.